மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம தாத்தா, பாட்டி, சித்தி அதாவது விஜயோட சித்தி இவங்க எல்லாருமே நம்ம காவேரியோட வயித்துல இருக்கிற குழந்தைய தொட்டு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களோட உலகமே இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பெருசா டெவலப் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா, பின்னாடி ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அது பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நர்மதா ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்களாட்டுக்கு. அப்ப ஏதோ செட்டில் கரெக்ட் மாதிரி விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது அந்த பந்து போய் மேலே தொத்திக்குது. அங்க வர்ற கிருஷ்ணாவை கூப்பிட்டு நம்ம பாட்டி எடுக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணாவும் எடுத்து கொடுக்குறாப்புல, நீ எங்க கூட விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு பேட்டை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு நர்மதா பேட் எடுக்க போயிடுது. அந்த நேரம் பார்த்து பாட்டி, நீ பேசாம முன்னையே இங்க வந்திருந்தா நம்ம எல்லாம் ஒண்ணும் மண்ணமா இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறத இந்த நர்மதா கேட்டுருது. கேட்டுட்டு எதுவுமே சொல்லாம வந்து கிருஷ்ணா கூட விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நேரா போயிட்டு அவங்க அம்மா அக்கா கிட்டலாம் போட்டு கொடுத்துருது பாட்டிய. உடனே கோவம் வந்துருச்சு. ஸோ பாட்டி வந்த உடனே எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்க, நான் சும்மா வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீ அந்த கிருஷ்ணா கிட்ட போயிட்டு நீ முன்னையே வந்திருந்தீன்னா ஒண்ணு மண்ணா இருந்திருக்கலாம்னு பேசிட்டீங்கல்ல. என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி பேசுறீங்க? நீங்க வேணும்னா அந்த ஃபேமிலியோட போயிடுங்க அப்படின்னு சும்மா பாட்டிய திட்டு திட்டுன்னு திட்டிடுறாங்க 3 பேரும் சேர்ந்து. இந்த நர்மதாவும் இருந்துகிட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப பாவம், நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச, சாரதாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஸோ இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு நம்ம விஜய் வந்து ஏதோ ஃபோன்ல தீவிரமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. நம்ம காவேரி போயிட்டு என்ன ஃபோன்ல பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க, நம்ம இந்தியாவுல இருக்கிற டாப் 10 பாலிவுட் நடிகைகள தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, காவேரிக்கு கோவம் வந்துருது. டக்குனு ஃபோன புடுங்குனா, அதில அந்த நடிகைகள்லாம் பிரெக்னன்ட்டா இருக்கிறப்ப ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த ஃபோட்டோவ தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இத எதுக்குங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னு கேட்க, இல்ல இதே மாதிரி உன்னையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஷூட் நடத்தணும். உன்னையும் ஃபோட்டோ எடுக்க போறேன். அதுக்காக தான் எப்படி எடுக்கலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே, காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. உனக்கும் பொசசிவ்லாம் வருமா? அப்படின்னு காவேரி கிட்ட நம்ம விஜய் கேட்க, ஏன் எனக்கு மட்டும் வராதா? அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில அடுத்த வாரம் ஃபோட்டோ ஷூட் நடத்த போகுதாங்க. வெயிட் பண்ணி பாருங்க.